R15 V4 இன்ஜின் ஆயில் சேஞ்சு, ஆயில் ஃபில்ட்ரு மாற்றணும், சேஞ்ச் பண்ணோம். வண்டி ஆயில் சர்வீஸாக வந்து இது 19 பாக்ஸ் போட்டு நம்ம ஆயில் ட்ரைன் போல்ட் நெட்டை முதல்ல லூஸ் பண்ணி கரெக்டாக எடுத்துக்கலாம். ஆயிலை பிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஆயில் போல்ட்டை கட்டணும். பாக்ஸ் போட்டு கட்டினோம்னு சொன்னால் கரெக்டாக வரும். ஆயில் நெட்டு ஆயில் ட்ரைன் பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம 19 போட்டு ஆயில் ட்ரைன் போல் நெட்டை நம்ம வந்து லூஸ் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு கீழே வர ஃபில்ட்ரும் நம்ம எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஆயில் ஃபில்டர் தனியாக இருக்கும் இன்ஜினில், அதுவும் நம்ம ரிமூவ் பண்ணி வேறு மாற்ற போகிறோம், புதுசாக சேஞ்ச் பண்ணி. அதுக்கு முன்னாடி நம்ம டீசலில் அழகாக கழுவி வச்சுக்கலாம். பாஸ் பண்ணிக்க. முதல்ல ஆயில் தர இல்லாமல் நம்ம அழகாக டீசலை ஊற்றி பக்கவாக நெட்டை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். மண் இல்லாமல் அழகாக க்ளீன் பண்ணி வச்சா தான் இன்ஜினில் எந்த ஒரு இது இல்லாமல் இருக்கும், ஐஸ் இல்லாமல். ஆயில் ஃபில்டரை கட்டிக்கலாம் நம்ம. ஆயில் ஃபில்டர் எந்த அளவுக்கு சுத்தமாக போயிடுச்சு, ஒன்றுமே இல்லை ஆயில் ஃபில்டரில். இதுமாரி இருந்தால் இன்ஜினில் வந்து ஆயில் சர்வீஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா இன்ஜின் வந்து ஒரு மாதிரி டைட்டாக ஓடும், கிரிக்கிரின்னு சவுண்டு கேட்கும், வண்டி ஓட்டுறதுக்கே நம்மளுக்கு ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்கும். புது ஃபில்ட்ரு புதுசுக்கும் பழசுக்கும் பார்க்க இது நம்ம புதுசு மாற்றலாம். நம்ம மோட்டோவில் வந்து 10W40 மாற்ற போகிறோம். இது நல்லாயிருக்கும். ரேட்டும் வந்து 900 கிட்ட வரும். எம்ஆர்பி வந்து 950 இதே நம்ம ஆனால் 900 கிட்ட தருவாங்க. இந்த ஆயில் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ஜினும் கொஞ்சம் நல்லா இருக்கும். கொஞ்சோண்டு நம்ம இந்த ஆயில் செக்கில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். எதுக்குன்றது நான் சொல்கிறோம். இந்த ஃபில்ட்ரு டேரெக்டாக நம்ம அப்படியே போட்டோம், ஆயில் செலக்ஷன் வந்து இன்ஜினில் தப்புன்னு ஏறாது, கொஞ்சம் லேட் ஆகும். அப்போ வந்து இன்ஜினில் லைட்டாக சவுண்ட் வர ஆரம்பிக்கும், ஆயில் கொஞ்சம் லேட்டாக ஏற ஆரம்பிச்சிருந்தாலும் அது தேய்மானம் இருக்கும். முன்னாடி இந்த ஃபில்ட்ரு நம்ம இதில் போட்டு ஊற வச்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட்டு ஆயில் ட்ரைன் போல்ட்டை நம்ம கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். பாக்ஸ் போட்டு ஃபுல் டைட்டு ஆயில் ட்ரைன் போல்ட்டு டைட் பண்ணி
திருப்பி இந்த ஆயில் நம்ம அழகாக இதில் ஊற்றிக்கலாம். இந்த ஃபில்ட்ரு நான் ஒரு 5 நிமிஷம் நல்லா இதில் ஆயிலில் ஊற விட்டுக்கிறேன். ஆயில் ஸ்டிக்கு கைட்டி க்ளீன் பண்ணிக்கலாம். ஆயில் ஸ்டிக்கை முதல்ல ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கலாம் நம்ம. ஃபுல்லாக ஆயில் ஊற்றியாச்சு. ஆயில் ஸ்டிக்கை போட்டுடலாம். போட்டு ஃபுல் டைட்டு நம்ம ஒரு கையளவுக்கு நம்மளால தெரியும், அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தோட பண்ணிக்கலாம். இப்போ வண்டி நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி. கியரில் இது